விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. பெங்களூரில் உள்ள இஸ்ரோ, அது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தினாக்கா பல்வேறு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. என்ன வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட், இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட், டெக்னீஷியன்ஸ், குக், ஃபயர்மேன், ஹெவி வெஹிக்கிள் அண்ட் லைட் வெஹிக்கிள்கான டிரைவருக்கான நோட்டிஃபிகேஷன் 2 டைப்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க எலக்ட்ரிக்கல் 13 வேக்கன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க இன சுழற்சியின் அடிப்படையில் காஸ்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னாக்க வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நீங்கள் உங்களுடைய இன சுழற்சி என்னன்னு பார்த்துட்டு இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி, மெட்ரிகுலேஷன்ஸ் ப்ளஸ் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க, என்சிஏ போன்ற எலக்ட்ரிக்கல் கோர்ஸ் ஏதாச்சும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் 17 வேக்கன்ஸ் வந்து இருக்குது. இதுவுமே இன சுழற்சியின் அடிப்படையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்எல்சி 10th முடிச்சிருக்கீங்க, மெட்ரிகுலேஷன்ஸில் ஐஐடி அல்லது என்டிசி, நாக் போன்ற ட்ரேடில் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 17 வேக்கன்ஸ் வந்து இருக்குது. ஃப்ளம்பருக்கு 3 வேக்கன்ஸ் இருக்குது. அதே சேம் குவாலிஃபிகேஷன்ஸ் தான். ஏஜ் லிமிட் உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் பதவிக்கெல்லாம் விண்ணப்பிங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங் 11 வேக்கன்ஸ் இருக்குது. ரெஃப்ரிஜரேட்டிங் அண்ட் கண்டிஷனிங்கான ஏர் கண்டிஷனுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா 11 வேக்கன்ஸ் இருக்குது. இதுக்குமே சேம் குவாலிஃபிகேஷன். ஏர் கண்டிஷனிங் ட்ரேட்க்கு எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து முன்னுரிமை இருக்குது. ஸோ இந்த போஸ்டிங் வந்து ரிட்டன் டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்பெண்டர் 3 வேக்கன்ஸ் இருக்குது. இதுக்குமே சேம் குவாலிஃபிகேஷன்ஸ் தான். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸில் ரிட்டன் டெஸ்ட்டு அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் ஆட்களை வந்து தேர்வு செய்ய போகிறாங்க. மோட்டார் வெஹிக்கல் மெக்கானிக் 2 வேக்கன்சிஸ், மெக்கானிஸ்ட் 5 வேக்கன்ஸ் இருக்குது, வெல்டர் 2 வேக்கன்சிஸ், சேம் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் வெல்டருக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது, சர்டிஃபிகேட் எதாவது வச்சுருக்கீங்க அப்ளை பண்ணலாம். ட்ரேட்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11 வேக்கன்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல் ட்ரேட் ஃப்ரம் என்சிடிவியில் முடிச்சிருக்கீங்க, அதுக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக்ஸ் 28 வேக்கன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டிப்ளமோவில் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க, ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் அப்படின்னா அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இதுவுமே சேம் தான். ரிட்டன் டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸில் வந்து இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் 6 வேக்கன்ஸ் இருக்குது. இதுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் 5 வேக்கன்சிஸ், மெக்கானிக்கல் 12 வேக்கன்சிஸ், அதே மாதிரி டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க, விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லைப்ரரி அசிஸ்டன்ட் 1 வேக்கன்ஸ் இருக்குது. நீங்கள் லைப்ரரி சயின்ஸ் டிகிரியாக எடுத்து படிச்சிருக்கீங்க, மாஸ்டர் டிகிரியாக படிச்சிருக்கீங்க, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். எல்லாத்துக்குமே ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும். குக்குக்கு 4 வேக்கன்ஸ் இருக்குது. இதுவுமே இன சுழற்சியின் அடிப்படையில் இருக்குது. நீங்கள் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்ரிங் முடிச்சிருக்கீங்க, 5 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது, அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதுக்குமே டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபயர்மேனுக்கு 3 வேக்கன்ஸ் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஃபயர்மேன் போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ அந்த பதவிக்கெல்லாம் நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது சந்தேகம்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைட் வெஹிக்கல் அண்ட் ஹெவி வெஹிக்கல்ஸ்க்கு வந்து லைசன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அந்த 10th பாஸ் பண்ணிவிட்டு லைசன்ஸ் வந்து வச்சுருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் முன்னுபவம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னுரிமை வழங்குவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போகணும் அப்படின்னா ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ண முடியும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு 18 to 35 ஏஜுக்குள்ளே வந்து இருக்கணும். ட்ரேட்மேன் ஸோ எல்லாத்துக்கும் பேயிங்ஸ் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மந்த்லி சேலரி அப்ராக்சிமேட்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபயர்மேன் குக்குக்கு எல்லாமே எவ்வளோ இருக்குன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 19,900 rupees 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே, அதே மாதிரி 18லேருந்து 35 ஏஜுக்குள்ளே இருக்கணும். வெஹிக்கிள்ஸ் டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே சேம் தான், சேம் சேலரி தான். லைப்ரரி அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 44,900 rupees ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும். இது எல்லாமே அப்ராக்சிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவி விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன், அது உங்களோட வயது வரம்பு, குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு கடைசி தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்க மார்ச் 1 வந்து முடியுது. இதுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கான கடைசி தேதி ஆன்லைனில் மூலம் மட்டும்தான் அப்ளிகேஷன் போட முடியும். பிப்ரவரி 10லேருந்து மார்ச் 1 அதாவது மார்ச் 1 இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மோட் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி.
அதாவது 11:55 PM வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அப்ளிகேஷன் போட்டுடணும். இதுக்கு பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா 2 வயசு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சயின்டிஸ்ட் போஸ்ட் இருக்குங்க இல்லையா, சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 250 rupees. அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750 rupees. எதுக்குன்னா ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து இதுக்கு வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் குக் போஸ்டிங்க்கு, டிரைவர் போஸ்டிங்க்கு, ஹெவி லைட் வெஹிக்கிள்கான டிரைவர் போஸ்டிங்க்கு, ட்ரேட்மேன், ஃபயர்மேன், டெக்னீஷியன்ஸ் போன்ற இந்த பதவிக்கெலாம் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 rupees. ரிட்டன் டெஸ்ட்டுக்கு இருக்கீங்களா, ப்ராசஸிங் ஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 500 rupees நீங்கள் ஆன்லைனில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறது தொடர்பான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் உங்களுக்கு ஸ்கில் அண்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் ஆட்களை வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் மார்க்கு நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்களா, ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க, ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மூலிமா அது வந்து பதவிக்கு உங்களை கால்ஃபர் பண்ணி செலெக்ஷன் பண்ணுவாங்க. இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை தவறோடாதீங்க. தெரிஞ்சவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இது வந்து முழுக்க முழுக்க எழுத்து தேர்வு வச்சு இன்டர்வியூ மூலிமா தான் ஆட்களை வந்து தேர்வு செய்வாங்க. ஸோ தெரிஞ்சவங்களுக்கு வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.